சில நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாவத்தை விட முடியாது. சில காரியங்களை தடுமாறுவீங்க. ஐயோ இதை நான் விட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும். நான் சொல்றது அது ஒரு சிலருக்கு விபச்சாரம் வேசி மார்க்கமா இருக்கும், ஒரு சிலருக்கு கோபம் மூர்க்கம் இதுவா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க எல்லாம் ஓகேங்க, இந்த கோபத்தை மட்டும் என்னால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அன்பு என்கிற கனி இருக்குது, கோபம் என்கிற மாம்சமும் இருக்குது. இதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது? இந்த மாதிரி பாவத்திலிருந்து மாம்சத்திலிருந்து எப்படி விடுபடணும்னா இந்த கனி வரணும். கனி வரணும்னா நீங்க தேவனோடு கூட தனித்திருக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமா இருப்பீர்கள். நான் சொல்றது புரியுதா? நீங்க போக வேண்டாம், பாவம் தூரமா போயிடும். உங்களுக்கு அதை பத்தி எண்ணமே இருக்காது. கர்த்தர் சொல்ற நேரத்தில் சஞ்சரிக்கணும். அவர் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரங்களும் கனிகளும் தானாய் வரும். பலன் உங்களுக்கு வரும். உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். சில நேரத்தில் நீங்க யோசிக்கிறீங்க தெரியுமா, இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது, இதுல இருந்து எப்படி நாம மேற்கொள்றது, இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரணும், இப்படிலாம் யோசிக்கிறீங்கல்ல. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் தேவனோடு கூட இருங்கள். ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தானாய் போகும். கொஞ்சம் பேர் ஒவ்வொரு பாவத்தையா தனித்தனியா விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே இனிமேட்டு நான் இந்த பாவம் செய்யக்கூடாது, இனிமேட்டு இந்த பாவம் செய்யக்கூடாது, இனிமேட்டு அந்த பாவம் செய்யக்கூடாது. நான் சொல்றேன், ஒவ்வொரு பாவத்தையா விரட்டணும்னா உலகத்துல இருக்கிற 1000 கோடி பாவத்தை நீங்க விரட்டணும், ஒவ்வொன்றையா விரட்டணும். அதுக்கு பதிலா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ஆண்டவரோட கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க. இது அத்தனையும் தானாய் விலகி போகும். அவ்வளவுதான். ஒரு இருட்டை போக்கணும்னா அந்த இருட்டை விரட்டி பிரயோஜனம் இல்லை, ஒரு லைட்டு போடணும். உங்க எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்ச உதாரணம் தான். லைட்டை போட்டா எவ்வளவு பெரிய ரூமா இருந்தாலும் வெளிச்சம் வந்துடும். லைட்டு பெருசா ஆக ஆக வெளிச்சம் ரூம் முழுக்க அதிகமாகும். அந்த ரூம்ல இருக்கிற பூச்சி கீச்சி எல்லாம் ஓடும் பாருங்க. லைட்டு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற கர்ப்பமூச்சில இருந்து எல்லாம் என்ன செய்யுது, மூளைக்கு ஓடுது. அதே மாதிரி தான் உங்களோடு கூட கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்க 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 உங்களுக்குள் கர்த்தருடைய வெளிச்சம் வர வர ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் தானாய் போகும். பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, இயேசுவோட இருக்கணும்னு நினைங்க, பாவம் தானாய் ஜெயிக்கப்படும்.